செலியன் தன்னுடைய அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேசுறது எங்க பாக்யாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. பாக்யா அடுத்த நாள் சரியா செலியன் கிட்ட பேசாம இருக்க செலியன் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீ தண்ணி சாப்பிட்டா அது எல்லாத்துக்கும் தீர்வாகாது செலியா. அது திரும்ப திரும்ப குடும்பத்துல தான் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர அது உன்னோட பிரச்சனையை சரி செய்யுமா? இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? எவ்வளவோ வேலை பார்க்குற கஷ்டப்படுற, ஆனா இந்த கஷ்டங்களுக்கு நடுவுல ஏன்டா திரும்பவும் உன்னை வருத்தி இங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வருத்திக்கிறேன்னு சொல்லி எங்க செலியனை பார்த்து பாக்யாவும் கேள்வி கேட்க, அதுக்கு இங்க செலியனும் இனிமே இந்த மாதிரி தவற செய்ய மாட்டேமா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஜெனி ரூமுக்கு போன பிறகு, எதுக்கு ஜெனி எல்லாரும் முன்னாடி இப்படி நான் வந்துட்டு நைட்டு தண்ணி சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறேன், செல்வி அக்கா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல, உண்மை தானே சொல்கிறேன்னு சொல்லியா, நீ இந்த மாதிரி செய்கிறது வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. அதுவும் நம்ம குடும்பம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீ இப்படி நடந்துக்கலாமா? இந்த வீட்டுக்கு பொறுப்பாக இருப்பேன்னு நானும் நினச்சி சந்தோஷத்தில் இருந்தா நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஜெலியா அப்படின்னு சொல்லி எங்கள் செனி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது தொடர்ந்து நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உண்மையிலே நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போக, இங்கே என்னுடைய நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் செலியனும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே செலியன் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போக, இங்கே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி அவங்க அடிக்கடி பண்ணுறதை பார்த்து இங்கே பாக்யாவுக்கு சந்தேகம் வருது. இவன் முன்னெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லை ஜெனின்னு சொல்லி ஜெனிகிட்ட சொல்லும்போது, ஆமா ஆண்டி, இப்படித்தான் நீங்கள் ஹோட்டல் போனதுக்கு பிறகும் கூட இவன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பாட்டியும் அதுக்கெல்லாம் ஆமாம் பாக்கியா, என்ன ஏதுன்னு நீயே கூப்பிட்டுக்கலன்னு சொல்லும்போது இனியாவை கூப்பிடுறாங்க. இனியா அதே போல் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கீழே வரும்பொழுது, என்னடி இப்போல்லாம் நீ நடந்துகிறது எதுவுமே சரியில்லை, என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் உண்மை மறைக்காம என்ன ஏதுன்ற விஷயத்த சொல்லு. திரும்ப திரும்ப நீ எங்ககிட்ட பொய் சொல்கிறதுனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு நின்றுக்கிட்டே இருக்க. என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னம்மா நான் என்னம்மா பண்ணேன், இப்போ எதுக்கு நீ திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்ததும் வராதுமா நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா கிட்ட ஏதோ என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படியே எனக்கு எதுவுமே தெரியாத பாரு, நானும் தான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், நானும் தானே பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு, எனக்கு அது கூடவா தெரியாதுன்னு சொல்லி இங்கே பாக்கியா கேள்வி கேட்குறாங்க இனியா கிட்ட. இனியா இங்கே பாரு இனியா, இங்கே வீட்டில் நாங்கள் ஏதாவது சொல்லுவோம் ஏதாவது நினைச்சுப்போன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்கிற, திரும்ப திரும்ப அதே தவறை தான் இந்த வீட்டில் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இது தவறுன்றது உனக்கு தெரியவே இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் மறைக்கல, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ இல்லை எனக்கு சம்மதம் சொல்வீங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நான் எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கேன்னு இனியா சொல்லும்போது, இங்கே பாருடி எதுவாக இருந்தாலும் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், இப்படி நீயே உன் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல, முதல்ல என்னென்னு சொல்லிடி அப்படின்னு கேட்க, அதுக்கு பிறகு இங்கே இனியா சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்கள் காலேஜில் இங்கே காம்படிஷன் வச்சாங்க, அதில் நான் இப்போ வின் பண்ணிவிட்டு ஓவரால் காலேஜில் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கேம்மா, இப்போ 2 மாதம் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அலர்ட் பண்ணுவாங்க, அதில் நான் சேர்ந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறேன், அதில் ஃபைனலில் வின் பண்ணால் எனக்கு நிறைய பேர் புகழ் அதுக்கப்புறம் ப்ரைஸ்னு எல்லாமே கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது 2 மாதமா, ஏற்கனவே காலேஜில் டான்ஸ் ஆடி அதில் வின் பண்ணிட்டியா, எதுக்கடி இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது சும்மா ஒரு ஆடிஷன் மாதிரி தான் வச்சாங்க, அது கூட நான் ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஓவரால் காலேஜில் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே இனியா முகத்தில் பயங்கர ஒரு சந்தோஷம் ஒளி பிரகாசம் இதெல்லாம் தெரிகிறத பார்த்ததும் இங்கே ஜெனிக்கும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இனியா எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லலை பத்தியான்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கு இல்லைக்கா சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் பாட்டியும் என்ன சொல்வாங்கன்னு தெரியலேன்னு சொல்லும்போது, ஆமாண்டே இதிலெல்லாம் நீ ஒன்றும் சேர்ந்துக்க வேண்டாம் கலந்துக்க வேண்டாம், ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, அதுதான் நமக்கு முக்கியம், இந்த நேரத்தில் டான்ஸு அப்படி இப்படின்னு போனேன்னா படிப்பு என்னத்துக்கடி ஆகுறதுன்னு சொல்லும்போது, என்னம்மா என்னால் காலேஜில் ஒரு கெட்ட பேர் வந்துச்சு, அது உங்களுக்கும் தானே வந்தது, அதையெல்லாம் நான் சரி பண்ணணும்னா இதில் நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன்னா அது உங்களுக்கும் நல்ல பேர் தானே, இதையம்மா உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கேள்வி கேட்க, இங்கே பாரு இனியா, அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நல்லதுக்கு தான் செய்வேன்றது உனக்கு நல்லாவே தெரியும், இப்போ கூட அதில் கலந்துக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது, அதையெல்லாம் உங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது, வேண்டான்னா வேண்டாம் அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கிளம்பி இங்கே தன்னுடைய அப்பா கோபியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு கோபிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, இதுதான் நேரம் நம்ம இனியாவை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கும் நம்ம பசங்களை நம்ம பக்கம் மொத்தமாக கொண்டு வரதுக்கும் இங்கே நம்ம பாக்கியாவை தனிமரமாக நிற்க வைக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரணம் கிடைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற கோபி உடனே இனியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இனியா, உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன, அதான் உன் டேடி நான் இருக்கல நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ நடந்ததை நீ உனக்கு பிடிச்சதை செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலுமே டாடி நான் அதை செய்யட்டுமான்னு சொல்லி கேட்குறப்போ, இதை கேட்ட எங்கள் கோபியும், நீ செய்யடா, நான் அதெல்லாம் உன் பக்கத்துக்கு
நான் உன் பக்கத்தில் ரொம்ப துணையாகவே இருப்பேன், நீ இதில் ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்ல வார்த்தைகளை இனியாவுக்கு சொல்லும்போது இனியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இனியா வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகிற இனியாவை பார்த்துட்டு எங்கள் பாட்டியும் சரி பாக்கியாவும் சரி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. உன்னால் உங்கள் அப்பாவை பார்க்காம இருக்க முடியாதான்னு சொல்லி கேள்வி கேட்குறப்போ இங்கே தன்னுடைய பாட்டியை எதிர்த்து பேசுகிறாங்க. இது பாக்கியாவுக்கு பயங்கரமான ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. என்ன இனியா, வயசுக்கு மூத்தவங்களை அதுவும் இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பம் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி நேரத்தில் டான்ஸ் அப்படி இப்படின்னு எதுக்காக நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? உங்கள் அப்பா தான் உனக்கு அவ்வளோ முக்கியமா? அவர்கிட்ட போயிட்டு நீ கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா கோவப்படும் போது, உங்களுக்கு வேணும்னா அவர் இந்த வீட்டுக்கு வரலாம், உங்ககிட்ட பேசலாம். அவர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு எங்கள் அப்பா முக்கியம்தான். எங்கள் டேடி கிட்ட நான் பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குது. செல்லின்னு கேட்குறாங்க, என்ன இனியா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறப்போ, என்னென்ன நீ மட்டும் அப்பா கிட்ட பேசாமல் இருக்கே என்ன? அவர்கிட்ட எப்பொழுதும் பேசிக்கிட்டு தானே இருக்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட நீ ஷேர் பண்ணிட்டு தானே இருக்க. என்ன இருந்தாலும் அவர் நமக்கு டேடி, அவர்கிட்ட நம்ம சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை, அவர் நமக்கு பக்கபலமாக நிற்கிறதுலையும் எந்த தவறும் இல்லை. இங்கே அம்மாவும் அவரும் வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதனால் அவர் நம்மளை விட்டு மொத்தமாக பிரிஞ்சிட்டாருன்னு நம்மளால் எப்படி நினைக்க முடியும்? எங்கள் பாட்டிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கலைன்னா அதனால் நமக்கும் பிடிக்காம போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே செலியன் கிட்டே கேட்குறப்போ, செலியனுமே அப்படித்தானே, செலியனுமே இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இங்கே வந்து பாக்கியா கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது இங்கே பாக்கியாவுக்கே ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்குது. இனி இந்த மாதிரி பேசிட்டு உள்ளே போக இங்கே பாக்கியா அதிர்ச்சியிலே நின்றுட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் இதுக்கும் கவலைப்படாதீங்க, இவ எப்போதுமே எப்படி தான், இவளை பற்றி தெரியாதா என்ன, அப்பப்போ இப்படி தான் ஏதாவது கிறுக்குத்தனமாக செஞ்சிட்ருப்பா, அதை நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் அதே கவலையோடு போக எனக்கு தைரியம் சொல்லிட்டு மனசளவில் இவ எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான்றத இங்கே வந்து ஈஸ்வரியும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. மேலே போகிற பாக்கியா அங்கே கதவை சாத்திட்டு இனியாட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன இனியா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு தெரியும் தானே, அதையும் மீறி உங்கள் அப்பா கூட போய் நீ இந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு வரதெல்லாம் சரியா இல்லை இனியா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? இப்போ நான் அப்பா கிட்ட போய் பேசுனதில் என்ன தப்புன்னு சொல்கிறேன்? நான் இனி எனக்கு துணையாக நிற்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ என்னை வேண்டாம் அதில் கலந்துக்காத அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஓவரால் காலேஜில் நான் செலக்ட் ஆகிருக்கேன்னு சொல்லும்போது நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா, ஆனால் நீ அப்படி எதுவுமே சந்தோஷப்படல. ஆனால் டேடி கிட்ட நான் இதை சொல்லும்போது எனக்காக எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுமான்னு இங்கே தன்னுடைய டாடியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க எங்கள் இனியாவும். இதை கேட்டு எங்கள் பாக்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. போதும் இனியா, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு வேகமாக சத்தம் போட, ஏமா எதுக்கு இப்படி சத்தம் போடுற அப்படின்னு இங்கே இனியாவும் கேள்வி கேட்க, நான் கலந்துக்க தான் போகிறேன், இதில் வின் பண்ண தான் போகிறேன்னு சொல்கிறப்போ, அப்படியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் இனிமேல் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறப்போ, அதுக்கு இங்கே இனி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்கிட்ட நீ பேசாமல் போகிறதுனால எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாதுமா, உனக்கு தான் லாஸ். ஏன்னா என்னை ஜெயிக்க வைக்க போகிறது எங்கள் டேடின்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். நான் ஜெயிச்சதுக்கு பிறகு மேடையில் நின்று என் டேடியை கூப்பிட்டு நான் அந்த பரிசு அவர் கையில் கொடுத்து வாங்குவேனே தவிர கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிடவே மாட்டேமான்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் சங்கட்டமாகவும் ஆகிடுது. என்னம்மா பார்க்குற, நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்ட, அது மட்டுமா நீ எனக்கு துணையாகவும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்படி எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாத உனக்காக நான் எதுவுமே செய்ய போகிறதில்லம்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடி, நான் உன்னை பெற்று வளர்த்து இங்கே உனக்காக நான் ஒன்று உன்னையும் பார்த்து செஞ்சிட்ருக்கேன், எனக்காக எதையுமே செய்ய வேண்டாம், உங்ககிட்டேருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கவும் மாட்டேன். இனிமேல் நீயாவே வந்து ஏதாவது எனக்கு செய்கிறேன்னு சொன்னாலும் அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்டி. இந்த வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம மட்டும்தான் தனியாக போக போகிறோம், தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம், இதுதான் வாழ்க்கை. பெற்ற பசங்களும் சரி கட்டின புருஷனும் சரி கடைசி வரைக்கும் என் கூட வரப்போகிறதில்ல. அது இந்த வாழ்க்கையில் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் வந்துட்டு என் பசங்களை வெறுத்து ஒதுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் கடைசி நாள் இருக்கிற வரையும் உங்களுக்காக ஒரு நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். இப்போயும் நீ என்னை வெறுத்தாலும் சரி, நான் சொல்லுறேன், அந்த காம்படிஷனில் நீ கலந்துக்க வேண்டாம், இதனால் உன்னுடைய படிப்புக்கு நிறைய இதனால் உன்னுடைய படிப்பு ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு எங்கள் பாக்கியை எடுத்து சொன்னாலும் அந்த இனியா வந்து கேட்குற மாதிரியே கிடையாது. தன்னுடைய அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்க எங்கள் பாட்டி கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாலும், அண்ணன் நீ கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி எங்கள் இனியா வெடுக்குன்னு பேசுகிறப்போ எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுது. என்னடி எதுக்கடி இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது, நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, நீங்கள் 2 பேருமே என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, நான் எங்கள் டேடியோட போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் நானும் உன் கூட வரல, நீ தான் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லலை, நீ கிளம்பு, நான் டாடி கூட பேசுகிறேன், டாடி காலேஜில் வந்து எனக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய டாடியை கூட்டிகிட்டு கிளம்ப எங்கள் செலின், அம்மா நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா, அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல இங்கே சென்னியும் வந்துட்டு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எந்த கிளம்புற இனியா தன்னுடைய அப்பாவை கோபியை கூட்டிகிட்டு நேராக காலேஜுக்கும் போகிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இந்த காம்படிஷன் பற்றி
காலேஜ்லேயே, அதாவது அந்த காலேஜில் இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது இனியா மட்டும்தான். அதனால் நேராக பிரின்ஸிபலை போய் பார்க்குறாங்க. மேடம், ஒரு 2 மந்த்துக்கு வந்துட்டு இங்கே இனியா வந்துட்டு நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்க போகுது. அதனால் 2 மாதத்துக்கு இவங்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம். எங்கள் காலேஜ் வந்து தானே ஆடிஷன்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா உண்மையிலேயே நல்ல பொண்ணு தான். அன்றைக்கி அவங்க அம்மா வந்து பேசினதுனால தான் இனியாவை நான் காலேஜில் சேர்த்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு இனியா மேலே முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா படிக்கிறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளிக்காட்டுறதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே பிரின்ஸிபல் மேடமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே கோபியும், பாத்தியா டாடி வந்து பேசினதும் பிரின்ஸிபல் மேம் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லிங்க பார்க்கும்போது இனியா சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்பாடா, 2 மாதம் இந்த படிப்பு தொழிலேருந்து தப்பிச்சோம். நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, நிறைய செமினார், நிறைய ஒரு விஷயம் இது எல்லாமே நடக்கும். இதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இதில் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம டான்ஸில் ஜெயிக்க போகிறோம், டான்ஸ் ஆடி ஜெயிச்சு வின் பண்ணிட்டோன்னா இதனால் நல்ல பேர் நிறைய நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம போகிற வர இடங்கள்லாம் இனியா நீ டான்ஸ் ஆடி நீ அந்த பொண்ணு தானேன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நினச்சிட்டு இனியா பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கோபியும் வெளியில் வந்துடுறாங்க. இனியாவை கூட்டிகிட்டு வெளியில் வரும்போது இனியாட்ட கேட்குறாங்க, என்னம்மா இனியா இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லும்போது, சந்தோஷம் தான் டாடி, ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவும் பாட்டியும் ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு, அப்படி அங்கே இருக்க பிடிக்கலனாலும் கூட என் கூட வந்து இறந்துருமா இனியான்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாடி, அப்படி அவங்க என்ன பேசினாலும் நான் இப்போ பேசி சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்கணும்டா, என் பொண்ணுனா ரொம்ப தைரியமாக இருக்கணும், என் செல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவை கொஞ்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. இனியாவும் காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ண போக அப்போ அங்கே இருக்கிறவங்க, நீதான் இப்போது டான்ஸில் வந்துட்டு சேர்ந்திருக்கேம்மா, பின்ன இதுக்கு கிளாஸ்க்கு வரேன், இனிமேல் உன்னுடைய காம்படிஷனுக்கான வேலைகளை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவா காலேஜ்லேருந்து அனுப்பிவிட இனியா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க இங்கே அந்த காம்படிஷனுக்கான வேலைகளை எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகணும்னா நம்ம கிளாஸ் போய் ஆகணும். இப்போது அந்த 2 மந்த் நடக்க போகிற அந்த காம்படிஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். அதுக்காக நம்ம கிளாஸ் போகணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம டான்ஸ் வந்துட்டு பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட கேட்கவும் முடியாது, பாட்டிக்கிட்டையும் கேட்க முடியாது. பேசாமல் நம்ம செல்லியன் அண்ணன்கிட்ட கேட்க வேண்டியதான். அண்ணனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் கிளாஸ் எங்கேயாவது இருக்கத்தான் செய்யும். அதில் போய் நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கப்பை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட இங்கே வந்து இனியாவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தன்னுடைய படிப்பை கூட எதுவுமே பார்க்காம தூர தூக்கி போட்டுறாங்க இனியா. இப்படி வீட்டில் யோசனையில் இருக்க இனியாவை பார்த்து ஜெனியும் அதே நேரம் பாட்டி பாக்கியான்னு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்ன இப்போது இதுக்காக இப்போ என்னை சுற்றி வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி இனியா கேட்குறப்போ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதாடி, உன் வாழ்க்கையை உன் படிப்பு மட்டும்தாண்டி, உங்ககிட்ட நான் படிப்பை பற்றி எத்தனை தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அதை நீ ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு புதுசாக வந்திருக்க டான்ஸ்ன்னு சொல்லி அதை கற்றுக்கலான்னு நினச்சிட்ருக்கே. இது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த விதத்தில் உனக்கு கை கொடுக்கும்னு நீ நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த டான்ஸை வச்சு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பார்த்துக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே இனியா வெடுக்குன்னு பேச பாட்டி திட்டுறாங்க. என்ன இனியா, உனக்காக பார்த்து செய்கிறேன், உங்கள் அம்மாவை வேண்டான்னு தூக்கி போடுறேன், இப்போ இடையில புதுசாக உன் அப்பங்கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுகிறப்போ, உங்களுக்கு மகன் வேணும்னா அப்போ அவரை அழைச்சிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சுப்பீங்க, அவர் வேணுன்றப்போ அவர்கிட்ட பேசுவீங்க, வேண்டான்னா தூக்கி போட்டுருவீங்க, என்னையும் பேச வேண்டாம்னு சொல்லுவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? என்னுடைய டேடி கிட்ட நான் பேசுவேன், அவர் என்னுடைய நல்லதுக்காக தான் எல்லாமே செய்வார். இன்றைக்கி காலேஜில் பிரின்ஸிபல் மேடம் வரையும் வந்து பார்த்து பேசிட்டு வந்துட்டார் தெரியுமா. இனிமேல் நானுமே காலேஜுக்கே போக வேண்டியதில்லை, 2 மாதத்துக்கு நான் ட்ரைனிங் மட்டும் எடுக்க போகிறேன், ட்ரைனிங் எடுத்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நான் கொடுக்க போகிறேன், அதில் நான் ஜெயிச்சு வின் பண்ணி கப்பும் வாங்க போகிறேன் அப்படின்னு இனியா வந்து அதிரடியான சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படி ஒன்று வாழ்க்கையில் நீ நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ சொல்கிறத நான் கேட்குறேன் இனியா, ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா இனி நான் வாழ்க்கை முழுக்க உன் கூட நான் பேசாமலே போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுமா, நான் சொல்கிறது தான் நீ கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இனியா சொல்ல, இனியா இப்படி மொத்தமாக மாறினதை நினச்சி வீட்டில் எல்லாருமே கவலைப்படுறாங்க. அடுத்த நாள் இனியா வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகணும், அதுக்கு நம்ம டேடிக்கிட்டே சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், வீட்டில் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே நம்ம இனியாவுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை பிரியா தான் அடிக்கிறாங்க. என்னடி என்ன நீ டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டியா, இப்போ டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்காக தாண்டி நான் இப்போ என் டேடியை பார்க்க போகிறேன், அவர் மூலமாக எப்படியாவது ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன், அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணவும் போகிறேன்னு சொல்லும்போது, பிரின்ஸிபல் மேடமை பார்த்தியா பேசிட்டியான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு இனியாவும்
இனியாவும் அதெல்லாம் நேற்றே நான் டேடியை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டேன் பேசிட்டேன்னு சொல்லி இங்கே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பாக்கியாவுக்கும் கேட்குது. என்னக்கா என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு இனியா பாப்பாட்ட எடுத்து சொல்ல மாட்டியான்னு செல்வி கேட்க, அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான். இப்போ நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவை எடுத்துட்டான். ஒரு அம்மாவா அவளுக்கு நல்லதை மட்டுமே யோசிக்கிறேன்னா இப்போ அவளுக்கு கெட்டவளா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படி தானே, பெற்றவங்க நல்லது சொன்னால் அந்த நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க, அப்போ அவங்க கெட்டவங்களாங்க தானே தெரிவாங்கன்னு சொல்லி எங்கள் பாக்கியா பயங்கர வருத்தத்தோட அங்கே கவலையில் வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இனியா இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு பிரியா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பிரியா சொல்கிறாங்க, இந்த 2 மாதத்தில் நீ நல்லபடியாக வின் பண்ணி நல்லா ஜெயிக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில், சரி உங்களுக்கு காலேஜில் எப்படி போகுது? நல்ல வேலை நான் இப்போது நிறைய ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்டேன், செமினார் கால் அப்படி இப்படின்னு போட்டு வருத்த எடுப்பாங்கள்ல அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை இனியா, இப்போது அந்த 2 மாதத்தில் எங்களுக்கு இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஏற்கனவே கேரளா போயிட்டு ஒன் வீக் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம்ல, மலைவாழ் மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள பற்றின ஒரு சின்ன வீடியோ இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம வந்து செமினார் ஹாலில் ஃபோட்டோ காட்டினோம், ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ, நல்லா ஞாபகம் இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் எப்போவும் நம்ம 1 வீக் இது வந்து 2 மந்த் ப்ராஜெக்ட். இந்த 2 மந்த் ப்ராஜெக்டில் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு படம் மாதிரி ஒரு சின்னதாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு அதை வீடியோவாக ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அதை கொடுக்க போகிறோம், இப்படி வச்சு தான் அவங்க நம்மளை வந்துட்டு தேர்ந்தெடுக்கவும் போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடி என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்போதுமே ஃபைனலில் தானே நம்மளுக்கான ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஆங்கரிங் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மீடியாவில் வந்துட்டு போகிறதுக்கும் நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூ கூட அப்போ தானே எடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம செகண்ட் இயர்லேயே வந்துட்டு அதுக்காக செலக்ட் ஆகிடுவோம். ஃபைனல் இயர் முடித்ததுமே நம்ம போய் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆனால் இதில் உன்னுடைய நேம் இல்லடி, கிளாஸில் இருக்க மொத்த பேருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கலந்துக்கணுன்றதுக்காக நேம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான டேட்டு கூட நேத்தோடு முடிஞ்சு போயிடுச்சுடி அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க இனியாவும். ஆமாடி, இதுக்கான டேட்டு கூட நேத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இனியா அப்படின்னு சொல்ல, நீ தான் இப்போ டான்ஸ் செஞ்சுட்டியே, அதில் ஒரு கலக்கு கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்ல, அதில் வின் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியல, என்னையை விட டேலண்டான எத்தனை பேர் வரத்தான் செய்வாங்க, ஆனால் அப்படி இருக்கப்போன்னு சொல்கிறப்போ, என்னடி டக்குன்னு மனசு மாறுற, உன்னால் நினச்சா கூட இனிமே எங்கள் காலேஜில் இதில் உனக்கு பேர் கொடுக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஏன் நம்ம பிரின்ஸிபல் மேம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிங்க இனியா கேள்வி கேட்க, அதுக்கு இங்கே பிரியாவும், இல்லை அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு தந்துட்டு இருந்தாங்க, அந்த நேரத்தில் தான் அந்த காம்படிஷன் அப்புறம் ஆடிஷன் சொல்லிட்டு இதெல்லாம் வந்ததுனால அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தாங்க, இதில் நீ செலக்ட் ஆகிருப்பேன்னு அங்கே யாருமே எதிர்பார்க்கல, நீ செலக்ட் ஆகியும் வந்துட்டு இப்போ இந்த டைமில் தான் வந்துட்டு அவங்க நேம்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, நாளையிலேருந்து இதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம், ரொம்ப ஜாலியாக இருக்கு இனியா, ஏன்னா இப்போ நான் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நான் இதில் வின் பண்ணணும், நான் வந்துட்டு இப்போது செகண்ட் இயர் படிக்கும்போதே மீடியாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, அந்த மீடியாக்குள்ளே போகணுன்ற ஆசைக்காக இப்போவே நான் அதுக்காக தயாராகிட்டு இருக்கேன், நான் எங்கள் அப்பா எல்லாருமே இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம கேரளா அப்புறம் கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கு தானே போயிருப்போம், ஆனால் நான் ஃபாரினுக்கு போக போகிறேன்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இங்கே இனியா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஃபாரினுக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இனியா, நான் சிங்கப்பூர் இல்லைனா மலேசியா இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் என்னுடைய ரிசர்ச்சை நான் பண்ண போகிறேன், வீடியோஸ் எடுக்க போகிறேன், அதை நான் வந்துட்டு ஒரு படம் மாதிரி மேக் பண்ணி நான் இங்கே எல்லாருக்குமே காட்ட போகிறேன், கண்டிப்பாக என்னுடைய ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிடிக்கும், அதில் நான் வந்துட்டு செலக்ட் ஆகிடுவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சதுக்கு பிறகு இங்கே இனியா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் எங்கள் பாட்டியும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கு. டிவியில் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் பற்றி நான் ஒரு நியூஸ் வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராமை இப்போ நாங்கள் வந்துட்டு வைக்க முடியாது, ஏன்னா புது ப்ரோக்ராம் ஒன்று வந்திருக்கிறதுனால டிவியில் வந்துட்டு அலர்ட் பண்ண ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் டைம் எடுத்திருக்கோம், அது வரையும் இதுக்கான ப்ரோக்ராமை நாங்கள் வந்துட்டு இதில் வைக்க முடியாதுன்னு சொல்லி அதில் வந்துட்டு ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க. இதை பார்த்து இனியா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே இனியாவை பார்த்துட்டு பாக்கியாவுக்கு வந்து எதுவுமே பேச முடியலை. இங்கே இனியாவை பார்த்துட்டு பாக்கியாவும் இருக்காங்க. பாக்கியாவும் ஒரு வார்த்தை கூட இங்கே இனியா கிட்ட பேசலை, அதே போல் பாட்டியும் ஒரு வார்த்தை கூட பேசலை. இனியா கலங்கி போய் அப்படியே நின்றுட்டு இருக்க தன்னுடைய அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. என்ன வேணும் செல்வி, என்ன வேணுமோ கேட்டு எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல, இங்கே வந்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட தாம்மா பேசுகிறேன்னு சொல்கிறப்போ, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு போய், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எங்கள் பாக்கியா வந்துட்டு வெறிப்போட பேச, அப்போ இனியா விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே ஒன்று பாக்கியா சொல்கிறாங்க, எல்லா அம்மாவும் குழந்தைங்களுக்கு நல்லதை மட்டும்தான் யோசிப்பாங்க, உங்கள் அப்பா மாதிரியான ஆட்கள் என்னை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேணும்னா கூட வேறு மாதிரி யோசிக்கலாம், அப்படிப்பட்ட ஆளுக்காக நீ என்னை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டல இனியா, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது மட்டும்தான் அம்மா கண்ணுக்கு தெரியறல,
இங்கே உனக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்றப்போ உன் அப்பா தேவைப்பட்டார்ல, இப்போ உன் அப்பாவை கூட்டிகிட்டு போய் காலேஜில் இந்த பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னை மன்னிச்சிருமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சேன். இங்கே பாக்கியா ஒரு வார்த்தை கூட பேசாமல் இங்கே ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பாட்டி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே இனியா வந்துட்டு கலங்கி போய் நிற்க தன்னுடைய டாடிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, என்னம்மா இப்படி சொல்கிற, இப்போ உன்னுடைய நேம் அதில் கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் டாடி, இப்போ நான் டான்ஸ் ப்ரோக்ராமை நம்பி என்னுடைய படிப்பை நான் ஒதுக்கி வச்சேன். இப்போது என் படிப்பு என்னை கைவிட்டுடுச்சு, டான்ஸ் ப்ரோக்ராமும் கைவிட்டுடுச்சு. இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் நான் வீட்டில் இருந்தேன்னா அக்கம் பக்கத்தில் ஏன் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டாங்க டாடின்னு சொல்கிறப்போ, எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் போய் பிரின்சிபல் மேடமை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோபி கிளம்பி போக இங்கே இனியாவையும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து ஹோட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் எங்கள் பாக்கியா தன்னுடைய பொண்ணுக்காக அவள் கஷ்டப்படக்கூடாது, அழுகிறா அப்படின்றத தாங்கிக்க முடியாத எங்கள் ஒரு அம்மாவா அந்த இடத்துல எங்கள் பாக்கியாவை நடந்துக்கிறாங்க. பாக்கியா நேராக போய் அந்த பிரின்சிபல் மேடமை பார்த்து இங்கே பேசவும் செய்கிறாங்க. சரிங்க மேடம், நாங்கள் வந்துட்டு இனியாவுக்கு வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் கமிட் ஆனதுனால சரி இதில் அவளால் பங்கெடுத்துக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த நேமை நாங்கள் இது வரைக்கும் இன்னும் கொடுக்காம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா டைம் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரி ஈவினிங் இதை வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இல்லைனா இதில் இனியாவோட பேர் எடுக்காமலே நாங்கள் போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியா ரொம்ப நன்றி மேடம், இனியாவுக்காக அப்படின்னு சொல்கிறப்போ, இனியாவுக்காக இல்லை உங்களுக்காக ஒரு அம்மாவா நீங்கள் தனியாக நின்று போராடி உங்கள் பொண்ணை வந்துட்டு ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் பல வகைகளில் அவளுக்கு ஊக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நானும் உங்களுக்கு உதவி பண்ணலைன்னா எப்படி, அதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரொம்ப பாக்கியா சந்தோஷத்தோடு கிளம்பி வெளியில் வர, அப்போ உள்ளே வரத்துக்காக வர இங்கே இனியாவும் இனியோட அப்பா கோபியும் அப்படி என்னென்னு ஆச்சரியத்தோட பார்க்க, நீ என்ன இந்த பக்கம்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என் பொண்ணுக்காக இந்த காலேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இனியா ஓடி போய் தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதேபடி நீங்கள் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறப்போ, ஒரு அம்மாவா என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களா, என்னால் எல்லாமே முடியும், தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் தலையிடுறதை மட்டும் இதோட நிறுத்திக்கோங்க. உங்கள் பொண்ணுன்றதுக்காக எது சரி எது தப்புன்னு கூட தெரியாமல் அவள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி தலையாடுற ஒரு அப்பாவா இல்லாமல் எது சரி எது தப்புன்றதை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு அப்பாவாக இருந்துக்க பழகுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம பசங்களுக்கும் நல்லது. பேசாமல் வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு சொல்கிறதுனால மட்டும் நீங்கள் ஒரு அப்பாவாக ஆயிட முடியாது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறோன்றதுல தான் அதுக்கான தகுதியும் இருக்குது, நம்ம கொடுக்குற மரியாதையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கோபி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க, அங்கே இனியாவுக்கு அப்போ தான் அம்மா பற்றின எல்லா விஷயங்களுமே புரியுது. என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எங்கள் இனியா அழுகிறாங்க. இனியா அழுதுகிட்டே இருக்க, நீ வா உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் இனியாவை கூட்டிகிட்டு போகிற பாக்கியாவை பார்த்து தகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க கோபியும். தாம நினச்சது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு வருத்தத்தில் தான் எங்கள் கோபியும் இருக்காங்க. அங்கே இனியாவை கூட்டிகிட்டு போகிற எங்கள் பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டில் கொண்டு விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட இனியா கிட்ட பேசாமல் பார்த்துக்க ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனிகிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போக இங்கே இனியா பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க.